வணக்கம். இன்றைக்கி ஃபுட் ஸ்டேஷனில் சுவையான முழுக்கோழி எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கோங்க. பாதி அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதை நல்லா கொதிக்க வைங்க. இதில் பிரியாணி மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். 2 துண்டு பட்டை, 2 பிரியாணி இலை போட்டுக்கோங்க, 5 கிராம்பு போட்டுக்கோங்க, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு கையளவு கொத்தமல்லியும் புதினாவும் போட்டுக்கோங்க. இந்த புதினா நல்லா ஃப்ளேவர் தரும். இப்போ முழுக்கோழியில் ஒரு சின்ன குச்சி வச்சு நான் நல்லா ஓட்டை போட்டுக்கிட்டேன். இந்த ஓட்டை எதுக்குன்னா, நம்ம பிரியாணி மசாலாலாம் ஆட் பண்ணியிருக்கோம்ல அந்த தண்ணியில், அந்த டேஸ்ட்டெல்லாம் நல்லா உள்ளார போகிறதுக்காக நான் இது பண்ணிக்கிட்டேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கத்தியை வச்சு லைட்டாக கீறிக்கலாம். அது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம குக் பண்ணும்போது அது ஓவராக வெந்துருச்சுன்னா பிரிஞ்சு வந்துடும், நமக்கு முழுக்கோழியாக கிடைக்காது. அதனால் நீங்கள் முடிஞ்ச வரையும் தொலை போட்டுக்கோங்க. ஹோல்ஸ் போடுறதே நல்ல ஐடியா தான். இது நல்லா பாதி வேக்காடு வரையும் நீங்கள் வேக வச்சுக்கணும். இதுக்கு மேலே போடுற மசாலாவை இப்போ எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுலில் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ தூள் உப்பு போடுறோம். உப்பு தேவைக்கேற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் எடுத்துருக்கோம். 3 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இது நல்லா காரமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மிளகுத்தூள் போடுறோம். நான் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். அடுத்தது கறி மசாலா 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கறி மசாலாவுக்கு பதிலாக நீங்கள் சிக்கன் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்ந்தால் தான் நான்வெஜ்ஜுக்கே தனி டேஸ்ட் வரும். தயிர் போட்டுக்கோங்க. இந்த தயிர் தண்ணியாக இருக்கக்கூடாது, நல்லா க்ரீம் மாதிரி இருந்தால் தான் சிக்கனுக்கு நல்லா இருக்கும். இந்த தயிர் போடுறதுனால நமக்கு சிக்கன் நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ பாதி லெமன் நான் புழிஞ்சு விட்டுக்கிறேன். லெமன் போடும்போது சிக்கனுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இதை நல்லா கலந்துக்கோங்க. இதை நல்லா கலந்துட்டு அந்த சிக்கன் மேலே அப்ளை பண்ணுறதுக்காக நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த சிக்கன் வெந்துருச்சான்னு நம்ம பார்க்கலாம். அந்த சிக்கன் பார்க்கும்போது நல்லா கொதித்து பாதி வெந்திருக்கிறது நல்லாவே தெரியுது. இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை நல்லா கொஞ்சம் ஆற விடுங்க. ரொம்ப சூடாக இருக்கும்போது எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க வேண்டாம். இது ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இப்போ வெண்ணையும் உப்பும் கலந்துட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இதை நம்ம அந்த சிக்கன் மேலே அப்ளை பண்ண போகிறோம். முழு கோழிலையும் நல்லா தடவிக்கோங்க வெண்ணையும் உப்பும். ஏன்னா நம்ம வெண்ணெயை தவிர எண்ணெயோ வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த வெண்ணெயில் இருக்க கொழுப்பு மட்டும்தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் எந்த எண்ணெயும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. நல்லா உள்ளார வரையும் போட்டுக்கோங்க. இப்போ முன்னாடி தயாரித்து வச்சுருந்த மசாலாவை கோழி ஃபுல்லாக தடவிக்கோங்க. இப்போ வேக வச்சனால சில ஸ்லிட்ஸ்லாம் நல்லா பாதியாக வந்திருக்கும். அதில் நல்லா தடவிக்கோங்க. எல்லா ஓரத்துலேயும் நல்லா போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்க மசாலாவை கூட உள்ளார வச்சுருங்க. இது 1 மணி நேரம் நல்லா ஊற விட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ நேரம் ஊற விடுறோமோ அவ்வளோ நல்லா இருக்கும் டேஸ்ட். இப்போ நான் ஒரு கம்பி எடுத்துகிட்டு சிக்கனை குத்திக்கிறேன். ஏன்னா நாங்கள் இது கிரில் டைப்பில் பண்ண போகிறோம். குச்சி வச்சு அதில் ஹேங் பண்ணுறதுக்காக, தொங்க விடுறதுக்காக நாங்கள் இதை குச்சி வச்சு குத்திக்கிறோம். இப்போ நான் 2 கவை குச்சி வச்சு அடுப்பு மேலே வச்சுருக்கோம். அந்த குச்சி மேலே இப்போ நான் போட்டிருக்க மாதிரி இந்த சிக்கனை வச்சுருங்க. நெருப்பு ஓரளவுக்கு இருக்கணும். ரொம்ப அதிகமாக இருந்தாலும் ரொம்ப கருகிரும், ஈஸியாக வெந்த மாதிரி நமக்கு காமிக்கும். ஆனால் உள்ளார வெந்திருக்காது. இப்போ சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கேற்ற சைடிஷ் க்ரீன் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கையளவு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. அதோட பாதி அளவாக புதினா எடுத்துக்கிறோம். புதினா எடுத்துகிட்டு அதில் 1/2 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு போடுறோம். இதை அரைச்சி வச்சுக்கோங்க. எலுமிச்சை சாறு எதுக்கு போடுறோன்னா இது நல்லா கலர் கொடுக்கும். இப்போ 8 பச்சை மிளகாய் போடுறோம், 7 பல் பூண்டு போடுறோம், 1 டீஸ்பூன் சீரகம் போடுறோம், உப்பு தேவைக்கேற்ப போடுறோம். இதையும் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் தயிர் போடுறோம். இந்த தயிர் போட்டுட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கடைசியாக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுறோம். அந்த சட்னி பதம் வர்றதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுறோம். நல்லா கலக்கி விட்டுட்டு திருப்பியும் அரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ இந்த க்ரீன் சட்னி தயார். இது சிக்கனுக்கு ரொம்பவே நல்லா போகும். நல்லா சைடிஷ் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபுட் ஸ்டேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.